அனைவருக்கும் இனிய வணக்கம். இனி வரும் காணொளிகளில் சிலம்பத்தில் உள்ள ஒவ்வொரு விதமான சுற்றுகளையும் விளக்கமாகவும் விரிவாகவும் காண இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது முதல் வகையான சுற்று. இந்த சுற்றுகள் எல்லாம் சிலம்பத்தை அடிப்படையாக கற்றுக்கொண்டு பிறகு பயிற்சி பெறுவது உங்களுக்கு மிகுந்த உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதோ முதல் சுற்று. இடதுகாலை முன்னே வைத்து வலதுகளை பின்னே வைத்து நின்று கொள்கிறோம். பிறகு வணக்கம். புரிந்திருக்கும் என்று நிற்கின்றோம். இடது கை கீழே வர வேண்டும், வலது கை மேலே வர வேண்டும். பிறகு வலது கை கீழே வர வேண்டும், இடது கை மேலிருந்து கீழ் வர வேண்டும். பிறகு அதே போல் அடுத்த பக்கமும் செய்து கீழே ஊன்றி நெற்றியில் தொட்டால் இது ஒரு வணக்க முறையாகும். இதனை வேகமாக செய்தால் எப்படி இருக்கும் பார்த்தால் புரிந்திருக்கும். பாருங்கள். இதனை இரண்டு விதமாக செய்யலாம். முதல் விதம் எவ்வாறு என்றால், பாருங்கள், இவ்வாறு சுற்றிய பிறகு இந்த கை இப்படியே இருக்க வேண்டும். இப்படி வைப்பது முதல் சுற்று. இரண்டாவது சுற்று சுற்றிய பிறகு இந்த கை கீழே வந்து இப்படி வர வேண்டும். இது இரண்டாவது சுற்று. இவ்வாறு இரண்டு விதமாக செய்யலாம். வேகமாக செய்தால் பார்ப்பதற்கு இப்படி இருக்கும். இரண்டாவது சுற்றுக்கு, முதல் சுற்றுக்கு பாருங்கள், பக்கவாட்டில் செய்து காமிக்கின்றேன். இருக்கின்றோம். இது முதல் சுற்றுக்கு. இரண்டாம் சுற்றுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டாம் சுற்றுக்கு கை இப்படி இருக்க வேண்டும். முதல் சுற்றுக்கு கை இப்படி இருக்க வேண்டும். அடிப்படை இவ்வளவுதான். இப்பொழுது வேகமாக செய்து காண்பிக்கின்றேன். பாருங்கள். முதல் சுற்று, இரண்டாம் சுற்று. இது அடிப்படையில் ஒரு வணக்கம் வைக்கக்கூடிய முறையாகும். வணக்கம் வைக்கக்கூடிய முறையிலேயே நாம் எதிரியிடமிருந்து தன்னை எவ்வாறு வேறுபடுத்தி காட்டுகின்றோம் என்கின்ற பாடம் அமைந்திருக்கும். ஒரு எதிரி தன்னை தாக்க வரும் பொழுது வணக்கம் மட்டும்தான் வைக்கின்றோம். அதில் எத்தனை அர்த்தம் இருக்கிறது என்று பாருங்கள். காலுக்கு கறிக்கு வருகிறான், தடுக்கின்றோம். தடுத்த பிறகு நாம் தலை கடிக்கின்றோம். நாம் தடுத்து விட்டால் மறுகணமே பின்புறமாக இருக்கின்ற கம்பை கொண்டு தாக்குகின்றோம். அதையும் தடுத்தால் மறுகம்பை வைத்து தாக்குகின்றோம். இதுதான் இந்த பாடமுறை. இதே போல் பாருங்கள், தடுக்கின்றோம், தாக்குகின்றோம், மறுபடியும் தாக்குகின்றோம். அப்படி என்றால் ஒரு முறை தடுத்து 3 முறை தாக்குவது ஒரு முறை, 4 முறை தாக்குவது மற்றொரு முறை. நாளை வேறொரு பாடத்துடன் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நண்பன் முனைவர் பிரசாந்த பாரதி, கணிதவியலாளர். நன்றி, வணக்கம்.